இங்க ஒருத்தன் ஒரு பெரிய பணக்காரனை ஸ்னைப்பர் கன்னை வச்சு ஷூட் பண்ண ரெடி ஆகுறான். ஆனா இப்ப இவன் சுட போற டிஸ்டன்ஸ் இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்னைப்பரும் ட்ரை பண்ணாத டிஸ்டன்ஸ். இப்ப இவன் மட்டும் கரெக்டா ஷூட் பண்ணா அதுதான் வேர்ல்ட் ரெக்கார்டு. அப்படி ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து ஷூட் பண்ண அந்த ஆள் தனியா இருந்தா பரவாயில்ல. ஆனா இப்ப அந்த பணக்காரன் கூட நிறைய செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. இப்ப அவன் காரை விட்டு கீழே இறங்கின உடனே அவனோட செக்யூரிட்டிஸ் பில்டிங்குள்ள கூப்பிட்டு போறாங்க. இதனால அந்த ஸ்னைப்பர் எதை பத்தியுமே யோசிக்காம ரிஸ்க் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றான். அப்ப அந்த புல்லட் கரெக்டா அந்த பணக்காரனோட தலையிலேயே சுடுது. அப்ப அந்த ஆளோட செக்யூரிட்டிஸ் இந்த ஸ்னைப்பர் எங்க இருந்து ஷூட் பண்றான்னு கண்டுபிடிச்சு அவனை அரெஸ்ட் பண்ண வராங்க. ஆனா இந்த ஸ்னைப்பர் ரொம்ப கூலா அவனோட கன்னை டிஸ்மேண்டில் பண்ணி அதை சூட் கேஸா மாத்துறான். அதுக்கப்புறம் அவன் கிட்ட இருந்த பாம்பை அந்த ரூம்ல செட் பண்ணிட்டு பில்டிங்கை விட்டு வெளியே வந்து கார் எடுத்துட்டு போறான். அப்போ அவனை பிடிக்க போலீஸ் அவன் கண்ணு முன்னாடியே வேகமா அந்த பில்டிங்க்கு போறாங்க. ஆனா இவன் எந்த ஒரு ரியாக்ஷனும் காமிக்காம அவனோட காரை வேற ஒரு பில்டிங்ல ஸ்டாப் பண்ணிட்டு இன்னொரு கார்ல அந்த சூட் கேஸை வச்சுட்டு அந்த கார் எடுத்துட்டு போறான். அவன் போனதுக்கு அப்புறம் அவன் எடுத்துட்டு வந்த பழைய கார் பிளாஸ்ட் ஆகுது. இதே டைம் அவனை பிடிக்க அவன் இருந்த ரூமுக்கு போறாங்க போலீஸ். ஆனா அப்போ அவன் செட் பண்ண பாம்பு பிளாஸ்ட் ஆகுது. அதனால நிறைய பேருக்கு மோசமா அடிபடுது.